कृष्ण कृष्ण हरे कृष्ण हरे 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 राम राम हरे हरे राम 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 हरे राम हरे 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 कृष्ण कृष्ण हरे कृष्ण 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 हरे कृष्ण हरे 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 राम हरे हरे राम 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 हरे 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 ஹரே கிருஷ்ணா. முடிஞ்ச அளவு எல்லாரும் வீடியோல வாங்க. திருமணம் பார்க்கணும் இல்லையா? அதனால எல்லாரும் வீடியோல வாங்க. பிரபுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் அழகா ருக்மணி கல்யாணம் பத்தி சொல்லித் தர போறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிரபு. தேங்க்யூ மாதாஜி. அந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்வேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்பான பக்தர்களே, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். शृण्वतां स्वगत कृष्ण पुण्यश्रवण कीर्तन हृदयन्तस्तु भद्राणि विघ्नन्ति सुहृत्सताम् अष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपोतमहं वन्दे श्रीगुरुं विनतारणं धर्मानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जय पताक स्वामी नामिने नमो आचार्य पदाय निताय कृपा प्रदायने गौर कथा नामदाय नगर ग्रामत्तायिने नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूत विष्णुपते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्य अधिपाश्यते देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. டியர் வண்டர்ஃபுல் டிவோட்டீஸ், எல்லாருக்கும் என்னோட பணிவான கண்டவத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த புருஷோத்தம் மந்த்ல இன்னைக்கு கடைசி நாள், லாஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம புருஷோத்தம் மாதத்துல நிறைய கிருஷ்ண லீலைகள் நீங்க கேட்டிருக்கிறீங்க. எனக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த அருமையான டாபிக், ருக்மிணி தேவியுடைய மகிமைகளை நம்ம இப்போ கேட்கலாம். தயவு செய்து மியூட்ல இருங்க டிவோட்டிஸ், ஏன்னா கிளாஸ்ல ரெக்கார்டிங்கா இருக்கு, அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால மியூட்ல இருங்க எல்லாருமே. கேள்வி கேட்கும் போது அன்மியூட் பண்ணுங்க. அது கிளாஸ் கடைசியில நீங்க கேள்வி கேட்கறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குவாங்க, அப்போ மட்டும் அன்மியூட் பண்ண போதும். இந்த நடுவுல அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட்ல இருங்க. தேங்க்யூ. இப்போ ஒரு கேள்வி எல்லாருக்கும் யோசிங்க, பதில் கொடுக்கணும்னு இல்லை, யோசிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க லைஃப்ல யாருக்காச்சும் ஒரு ஸ்பெஷல் நபருக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி இருக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுதி இருந்தா, இல்ல உங்களுக்கு லவ் லெட்டர் கிடைச்சிருக்கா? ஒண்ணு எழுதி இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் கிடைச்சுதான் இருக்கணும். இந்த முழு இந்த மூவி இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த பாலிவுட், கோலிவுட், ஹாலிவுட், இது எல்லாம் மூவி இண்டஸ்ட்ரிய பெரும்பாலும் இந்தியால பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த லவ் பின்னாடிதான் அந்த கதைகள் இருக்கும். ஆணு பெண்ணு லவ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு வில்லன் இருக்குவாங்க, அப்புறமா கடைசியில இது எப்படி இவங்க வெற்றி ஆகுது, இவங்களுடைய அன்பு, இவங்க லவ் எப்படி வெற்றி ஆகுதுன்னு தான் முழு கதையும் அதுலயே முடிஞ்சிடும். அதுல நடுவுல இந்த அப்பா அம்மா, இந்த கேரக்டர், தம்பி, அண்ணன், அப்புறம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி கதை முடிச்சிடும். எவ்வளோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது எவ்வளவு பார்த்தாலும் அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அப்படி அதை பார்த்தாலும் ஓகே, கொஞ்ச நேரம் நமக்கு பிடிச்சிருக்கும், அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம், திருப்பி அதை மறந்துடுவோம். அட்லீஸ்ட் கிருஷ்ணவனூருக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்குறோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஏன்னா அது நம்ம ஹிருதயத்துல உட்காருத்துல, அது அவ்வளவு ஒன்றும் ஸ்பெஷல். ஓகே, பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், ஓகே. ஆனா உலகத்திலேயே முதல் லவ் லெட்டர் யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டா யார் எழுதினாங்க? அண்ட் அந்த லவ் லெட்டர் எப்படி இருக்குன்னா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எவர் ஃப்ரெஷ்ன்னு சொல்றேன். நித்தியமா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு அண்ட் திவ்யமா இருக்கு. ஸோ
உலகத்திலேயே இந்த பிரம்மாண்டத்திலேயே முதல் லவ் லெட்டர் எழுதுனது வந்து நம்ம ருக்மிணி தேவி தான். யாருக்காக எழுதுனாங்க? கிருஷ்ணருக்காக எழுதுனாங்க. சோ இப்ப நீங்க யோசிச்சீங்க, நான் யாருன்னா லவ் லெட்டர் எழுதணுமா, இல்ல எனக்கு தான் கிடைச்சிருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க எழுதல இல்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல, யாரும் உங்களுக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம எழுதலாம். ஏன்னா லவ், அன்பு, புனிதமான அந்த ஒரு ஒரு எதிர்பார்க்காத அன்பு வந்து ஒரு மனுஷன் கிட்ட வச்சுக்க முடியாது. நம்ம இன்னொரு மனுஷனும் நம்மள அந்த மாதிரி நேசிக்க முடியாது, நம்மளாலயும் இன்னொருத்தர் போய் நேசிக்க முடியாது. இதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் வந்து ஒருத்தர் மேல நம்ம வந்து அன்பு காட்ட முடியல, ஏன் அவங்க என் மேல அன்பு காட்ட முடியலன்னா இதுதான் காரணம். நம்ம வந்து மனுஷன் கிட்ட சில குறைவுகள் இருக்குல்ல, 4 குறைவுகள் இருக்கு இல்லையா? அந்த குறைவுகளோட இருந்தா அந்த எதிர்பார்க்காத அன்பு இருக்கலாம், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கலாம், ஒரு 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 மரியாதை இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஐ மீன் ஒரு ஒரு ஓகே, ஒரு 80% கூட வச்சுக்கலாம். ஆனா 100% யார் மேலேயும் இருக்க முடியும். நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நம்ம யார ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம் அப்படின்னா நீங்க நேரமே கண்ணாடியில பாருங்க, அவங்களதான் நீங்க ரொம்ப அதிகமா நேசிக்கணும். வேற யாருமே இந்த பிரம்மாண்டத்துல உங்களால அதிகமா நேசிக்க முடியாது, உங்களை தவிர. சோ உங்களுடைய யாரு ஐ மீன் யாருக்கு நம்ம அன்பு அதிகமா செலுத்துறோம், நம்ம நமக்கே தான் அதிகமா அன்பு செலுத்துறோம். கஷ்டங்காலன்னு வருது, டேஞ்சர்ன்னு வந்தா முதல்ல யாரை காப்பாத்துவோம்? நம்மளை காப்பாத்திக்குவோம். அப்புறம் தான் மற்றவரை பத்தி நம்ம யோசிப்போம். சோ ஆனா எனக்கு அன்பு வேணும், நானும் யார் மேலனா அன்பு செலுத்தணும். இந்த உலகத்துல எனக்கு அந்த மனுஷன் மேல என்னால வந்து நம்பிக்கை போட முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்படி நம்பிக்கை போட்டாலும் கடைசியில அது பிரச்சனையில தான் ஆகுது. அப்படி லவ் பண்ணி ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறமா அவங்க கஷ்டத்துலதான் முடியுது. அதனால யார் மேல அன்பு செலுத்தணும்? ஒரே நபர் தான், எதுவுமே எதிர்பார்க்காத நம்ம கவனிச்சுக்கிறார் பாத்தீங்களா, அவரு மேலதான் நம்மளும் வந்து அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு எதிர்பார்க்காத ஒரு அந்த 100% நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அது நம்மளால கொடுக்க முடியும், கொடுக்கணும். அது யாரு? அது முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் தான். வேற யாருமே நம்மளால வந்து 100% நேசிக்க முடியாது, அது கிடையாது. இந்த பௌதிக உலகத்துல அது ஹிஸ்டரியே இல்லை. சோ கிருஷ்ணர் மேல அந்த அன்பு நம்ம செலுத்தினாதான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹிருதயம் வந்து விகாரம், அதாவது மெக்னானிமஸ் சொல்றோம்ல, அது பெருசாகி அப்போதான் நேச்சுரலா எல்லாரும் ஜீவங்க மேல நமக்கு ஒரு அன்பு வரும். கிருஷ்ணரை நான் நேசிக்கலன்னா நம்ம காமிக்கிற அன்புலாம் ஒரு பொய்த்தன். அதனால முதல்ல யார் மேல அன்பு செலுத்தணும்? கிருஷ்ண மேல செலுத்தணும். ஏன்னா கிருஷ்ணன் நம்ம மேல செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு நொடியும் நம்மளை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. பரமாத்மாவா நம்மளை தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு நன்றி கடனா அவருக்கு நம்ம அன்பு செலுத்தணும் இல்லையா? சோ முத அண்ட் திவ்யமான எவர் ஃப்ரெஷ் லவ் லெட்டர் யார் எழுதினாங்க? ருக்மிணி தேவி கிருஷ்ணருக்காக எழுதணும். சோ என்ன மாதிரி நிலைமை இருந்தது, ஏன் அந்த லவ் லெட்டர் எழுதுறாங்கன்ட்டு நம்ம இந்த விஷயங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ருக்மிணி தேவி வந்து ஒரு சாதாரண பெண்ணா நம்ம நினைச்சுக்க கூடாது, அவங்க யாருன்ட்டு நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். கிருஷ்ணருடைய கன்சோர்ட்ஸ் சொல்றது இல்லையா, அவங்களுக்கு சேவை பண்றவங்கள வந்து 3 வகையான தேவிகள் இருக்கிறாங்க. யார் யாரு? முதல்ல வந்து லக்ஷ்மிகள். வைகுண்ட லோகத்துல கிருஷ்ணருக்கு, நாராயணக்கு, விஷ்ணுக்கு யார் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? லக்ஷ்மி தேவி. சரியா? கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவி. ரெண்டாவது என்ன? துவாரகா ராணிகள். 16,000 ராணிகள் இருக்கிறாங்க, அந்த ஸ்பெஷல் ராணிகள். சோ முதல்ல என்ன நான் சொன்னேன், நானு அப்படி ஞாபகம் வச்சுக்கேன், சிம்பிள் தான். லக்ஷ்மி, அப்புறம் துவாரகா ராணிகள். 3வது வகை சேவகர் யாரு? பகவானுக்கு ரொம்ப பிரியமான சேவர்கள் இருக்கு,
அவங்கதான் விருந்தாவன்ல இருக்கிற கோபிஸ். சரியா? சோ லக்ஷ்மி தேவிங்க, அப்புறமா துவாரகா ராணிங்க, அண்ட் விருந்தாவன் கோபிகள். சரியா? இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்க. இதுல இப்ப நம்ம பாக்குறது வந்து இந்த துவாரகா ராணில அஷ்டபாரியான் அப்படின்னு சொல்றோம். அதாவது 8 முக்கியமான ராணிகள் இருக்கு. அஷ்டபாரியான் இவங்கெல்லாம் சேர்த்து அஷ்டபாரியான்னு சொல்றோம். யார் யாரு? சத்யபாமா, ஜாம்பவதி, காலிந்தி, மித்ராவிந்தா, நக்னஜீதி, பத்ரா, லக்ஷணா. அண்ட் இதுல மூத்தவங்களா இருக்கிறது தான் ருக்மிணி தேவி. இவங்களை பட்டராணின்னு சொல்லுவாங்க. அதனால மூத்த ராணி, மகாராணி. ஸோ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான இவங்க பர்சனாலிட்டி. இவங்க வேற யாரும் இல்லை, ஸ்ரீதேவியுடைய அவதாரம் தான், லக்ஷ்மி தேவியுடைய அவதாரம் தான் ருக்மிணி. இப்ப இந்த 3 வகை சேவைகள், கிருஷ்ணருக்கு பிரியமான சேவர்கள் பத்தி சொன்னோம் இல்லையா? இவங்க எல்லாருமே யாருடைய எக்ஸ்பான்ஷன்ஸ், யாருடைய அவதாரங்கள்? எல்லாருமே ஸ்ரீமதி ராதாரலேந்து தான் வராங்க. ஸ்ரீமதி ராதாராணி தான் மூல காரணம். எப்படி எல்லா அவதாரங்களுக்கு கிருஷ்ணர் தான் மூல காரணமோ, அந்த மாதிரி இந்த வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டிகளுடைய மூல காரணமோ ஸ்ரீமதி ராதா. சோ ருக்மிணி தேவி யாரு? ஸ்வயம் லக்ஷ்மி தேவியே வந்திருக்கிறாங்க. சோ கிருஷ்ணர் எப்பப்ப அவதாரம் எடுக்கிறாரோ அவர் தனியா எடுக்கிறது, அவருடைய அவதாரத்துக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட்டிவா எல்லா பர்சனாலிட்டிஸ் வருவாங்க. சோ இப்போ கிருஷ்ணர் வந்திருக்கிற, கிருஷ்ணருக்கு இங்க சப்போர்ட்டிவா ருக்மிணி தேவியும் அவதாரம் எடுத்து வந்திருக்கு. இப்போ சில பேக்ரவுண்ட் பார்க்கலாம். பீஷ்மகா என்ற ராஜா, ராஜா பேர் என்ன? பீஷ்மகா. நாடு வந்து விதர்பா. விதர்ப நாட்டுக்கு ராஜா பீஷ்மகா. அவங்களுடைய புத்திரி தான் ருக்மிணி தேவி. அவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வைதர்பி. விதர்பால இருந்து வராங்க, அதனால வைதர்பி. பீஷ்மகாக்கு 5 பசங்க, ஒரு பெண் குழந்தை. 5 பசங்கள மூத்த பையன் தான் ருக்மி. ருக்மி வந்து அண்ணா, ருக்மி. ருக்மிணி தங்கச்சி. சரியா? அண்ணா தங்கச்சி. இந்த பேருங்கெல்லாம் ஒரே சிமிலரா இருக்கு, ரைமிங்கா இருக்குது, அதாவது கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சோ ருக்மி, ருக்மார்த்தா, ருக்மபாஹு, ருக்மேஷ அண்ட் ருக்மமாலி. இந்த 5 அண்ணர்கள், அண்ணா. இவங்களுக்கு எல்லாருக்கும் தங்கை தான் ருக்மிணி. ருக்மிணினா என்ன மீனிங்? ருக்மிணினா என்னன்னா பொன் நிறமோட இருக்கிறவங்க, கோல்டன் ஃபார்ம். சோ அவங்க வந்து அவ்வளோ காந்தியா திவ்யமா இருக்கிறாங்க. குணத்தோடும் சரி, அவங்க ரூபமும் சரி, எல்லாமே திவ்யமானது இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன பேரு? ருக்மிணி, கோல்டன் ஃபார்ம் ஆர் பொன் நிறமோட இருக்கிற பர்சனாலிட்டி. இதுதான் அவங்களுடைய பேரு, ருக்மிணி. இப்போ ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட், தியானமா கேளுங்க. ஏன்னா எப்போ ஒருத்தர் நம்பிக்கையோட ஒரு பக்தருடைய திருவாயாலிருந்து பகவான் கிருஷ்ணர் பத்தி அவங்க கேட்கிறாங்களோ, கேட்ட உடனே பௌதீக விஷயங்கள் எல்லாம் நஷ்டமாகிவிடும். பௌதீக விஷயம் நஷ்டம் ஆகுதுன்னா நம்மளுடைய அட்ராக்ஷன், கவர்ச்சி யார் மேல போகும்? ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் மேலதான் போகணும். இப்ப பௌதீக விஷயங்கள் வந்து நம்மள கவர்ச்சி பண்ணுதுன்னா கிருஷ்ணர் மேல நம்ம முழு அட்டென்ஷனை செலுத்த முடியும். அதுக்குதான் நம்ம வந்து பக்தி சேவையில மேல கீழே, மேல கீழே, இல்ல கீழே 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 கீழே, இல்ல சில நேரத்துல மேல, இப்படிதான் நம்ம பக்தி மார்க்க வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கு. சில நேரத்துல நல்லா ஜபிக்கிறோம், சில நேரத்துல வைஷ்ணவ அபராதம் பண்ணிடுறோம், சில நேரத்துல சீனியருக்கு அகேன்ஸ்டா யோசிக்கிறோம், பேசுறோம்,
சில நேரத்துல பாகவதம் நல்லா படிக்கிறோம், சில நேரத்துல சாண்டிங்லாம் நல்லா நடக்குது, யாத்திரால போயிட்டு வரோம், சேவைலாம் பண்ணோம். ஆனா சில நேரத்துல சில சேவா அபராதம் பண்ணிட்டு, விக்கிரக அபராதங்கள் எதனா பண்ணிட்டு நம்ம கீழே போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏன் மேல கீழே போகுது? ஏன்னா இன்னும் என் ஹிருதயத்துல பௌதிக ஆசக்திகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் மேல முழு அட்டென்ஷனா, முழு சின்சியரா, அதாவது அந்த முழு ஃபோர்ஸோட சேவை பண்ணுவோம், முழுமையா சேவை பண்ணுவோம். இப்படி சொல்லுவோம். கிருஷ்ணருக்கு நம்ம வந்து நம்மள கிருஷ்ணருக்கு கொடுக்கல, இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நம்மகிட்டயே. சரண்டர் ஆகலன்னு அர்த்தம். பாயிண்ட் என்ன? நம்ம முழுமையா சரண்டர். ஆனா ருக்குமிணி தேவிங்க பாருங்க, அவங்க கிருஷ்ணரை பார்க்கல. அந்த அந்த நேரத்துல வந்து போட்டோ இல்ல, வீடியோ இல்ல, கேமரா இல்ல, மொபைல் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அப்போ கிருஷ்ணர் பத்தி இவங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் பத்தி எப்படி தெரியும்னா, பீஷ்மகா ராஜ்யத்துல, அதாவது பீஷ்மகா ராஜாவை வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஸோ அங்க பக்தர்கள், பிராமணங்கள் நிறைய பேர் அவரை பார்க்க வரும்போது எல்லாரும் வந்து கிருஷ்ணருடைய புகழ சொல்லுவாங்க, கிருஷ்ணருடைய புகழ பாடுவாங்க, சொல்லுவாங்க. கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து அங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ருக்குமிணி தேவி அதான் நம்பிக்கையோட நல்லா போக்கஸா சின்சியரா இதெல்லாம் கேட்குவாங்க. கேட்டு 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 அவங்க ஹிருதயத்துல மலை மாறி உறுதியா, கிருஷ்ணர் தான் எனக்கு கணவனா வேணும், எனக்கு வேற யாருமே எனக்கு இஷ்டம் இல்லை இந்த பிரம்மாண்டத்துல, எனக்கு யாருமே தேவையில்லை, கிருஷ்ணர் மாதிரி இவ்வளவு வண்டர்ஃபுல் திவ்யமான பர்சனாலிட்டி, அழகும் எல்லாம் வர்ணிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை கேட்டு அவங்க அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அவருடைய வீரசாலியான அவருடைய லீலைகள்லாம் கேட்கிறாங்க, அவருடைய விருந்தாவன் லீலைகள்லாம் கேட்கிறாங்க. இந்த மாதிரி இந்த லீலை எல்லாம் கேட்டு 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 ருக்மிணி தேவியுடைய ஹிருதயத்துல யார் உட்காந்துட்டாங்க? ஆழமா கிருஷ்ணர் உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்களால கிருஷ்ணர் தவிர வேற எதுவுமே பார்க்க முடியல. ஸோ ஒரு 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 பெண் கல்யாணம் ஆகிற நேரம் வந்துருச்சுன்னா அது வந்து கணவனை பத்தி மெடிடேட் பண்ணோம், தியானம் பண்ணோம். ஸோ அதுவும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க போன்ல மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க ருக்மிணி தேவி யாரை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? நொடி நொடிக்கு அவங்க வந்து கிருஷ்ணர் மேலதான் தியானமா இருக்குது. அவங்களுக்கு வேற யார் மேலேயும் ஆசை கிடையாது. ஆனா இங்கதான் ஒரு வில்லனுடைய என்ட்ரி ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயின் யாரு? ருக்மிணி தேவி. நம்ம ஹீரோ யாரு? கிருஷ்ணா. இந்த இந்த லீலையை பாருங்க. இவங்க ஒருத்தரை வந்து இன்னும் ஒருத்தரை பார்க்க கூட இல்லை. இவங்க போட்டோ வீடியோ எல்லாம் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன்னு. காதால கேட்டு செவியால கேட்டே அவங்க ஒருத்தர் மேல அவ்வளவு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு, அவ்வளவு அவங்க மேல பாசம் பற்று எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ ருக்மிணி தேவியுடைய ஹிருதயத்துல கிருஷ்ணர். இப்ப நீங்க யோசிக்கலாம், சரி ருக்மிணி தேவி தான் கேட்டு கேட்டு கிருஷ்ணர் பத்தி கேட்டு கேட்டு ஹிருதயத்துல கிருஷ்ணர் உட்கார வச்சுட்டாங்க. கிருஷ்ணருடைய ஹிருதயத்துல ருக்மிணி தேவி உட்கார்ந்துகிட்டு இருக்கா, இது எப்படி நமக்கு தெரியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? கதைகள் எப்படி எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டா அப்புறம் எங்க இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையே மூவில? சொல்ல தியானமா கேளுங்க, தூங்கிடாதீங்க, எல்லாம் கவனமா எல்லாரும் கேளுங்க. சோ என்ன நடக்குது இப்போ? சோ ருக்மிணி தேவியுடைய ஃபேமிலிலேயே அந்த வில்லன் யாரது? ருக்மி, அந்த மூத்த அண்ணன் இருக்கிறாங்க, அவனுக்கே வந்து கிருஷ்ணர்னா பிடிக்கும். கிருஷ்ணர் வந்து அவனுக்கு எதிரி. ஏன்னா ருக்மிணியுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா யாரு? எல்லா அரக்கறங்களா தான் ருக்மிணியுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஜராசந்த, சிசுபால்ய, ஷல்வா, இவங்க எல்லாம் ருக்மிணியுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க. அதனால ஜராசந்த வந்து நிறைய எவ்வளவு வாட்டி 17 வாட்டி 16-17 வாட்டிய 26 அக்ஷோனிஸோடைய கிருஷ்ணரை போய் அட்டாக், மதுராவை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 23 அக்ஷோனிஸ். அக்ஷோனினா ஒரு செட் ஆஃப் போர் போடுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, குதிரையில இருக்கிறவங்க இவ்வளவு லட்சக்கணக்கான பேரு, யானையில போர் போடுறவங்க இவ்வளவு பேரு, நடந்து போய் போடுறவங்க இவ்வளவு பேரு, அந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுட்டு ஒரு அக்ஷோனி இவ்வளவு லட்சம் பேர் இருக்குவாங்க, 2 அக்ஷோனி அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் அப்படின்ட்டு ஒரு கால்குலேஷன் தான் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா கவனமா கேளுங்க.
இந்த மகாபாரத யுத்தத்துல வந்து டோட்டலாவே 17 அக்ஷோணி தான் இருந்தாங்க. 18 அக்ஷோணி தான் இருந்தாங்க. 11 வந்து கௌரவர்கள், 7 வந்து பாண்டவர்கள். ஸோ 2 சேர்த்தா 18 அக்ஷோணி தான் இருந்தது. இந்த ஜராசந்தன் எவ்வளவு பேர் கூட்டம்னா 23 அக்ஷோணி, அதுக்கும் மேல. மகாபாரத்துல யுத்தத்துல நடந்ததுக்கு அதுக்கும் பல அதிகமான போர் வீரர்களை கூட்டு வந்து சண்டை போட்டா நான் எல்லா வாட்டியும் தோத்துக்கணும். அதனால ஜராசந்தாக்க எதிரி யாரு? கிருஷ்ணர் அவனுக்கு எதிரி. ஜராசந்தோடைய ஃப்ரெண்டு ருக்மி, ருக்மிக்கும் யாரு எதிரி? கிருஷ்ணர், பலராம அவங்களுக்கு எதிரியா தான். அப்போ அவன் என்ன பண்றான், ருக்மிணி வந்து கிருஷ்ணர்கிட்ட போயிடக்கூடாதுன்ட்டு ருக்மிணி வந்து சிசுபாலனுக்கு தான் கட்டி கொடுக்குவேன் என்று சொல்லிவிட்டான், அனௌன்ஸ் பண்ணிடு. பீஷ்மகாக்கு இல்ல ருக்மிணி தேவியுடைய மற்ற பேர் இருக்கிறாங்களே, அவங்க அப்பா அம்மா, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல பிரஜைகள் கூட, விதர்பால இருக்கிற எல்லா பிரஜைகள் கூட கிருஷ்ணர் மேலதான் ஆசை. கிருஷ்ணர் தான் ருக்மிணிக்கு ஒரு பொருத்தமான ஒரு பையன், இல்ல திவ்யமான குணத்தோட. நம்ம திவ்யமான ருக்மிணிக்கு திவ்யமான பர்சனாலிட்டி கிருஷ்ணர் தான் எல்லார் மனசுல இருக்கு. ஆனா இந்த பீஷ்மக்காக வந்து அவங்க பையன் மேலேயும் பற்றுதல் இருக்குல்ல, ருக்மி மேலேயும் ஒரு அன்பு இருக்கு, பற்றுதல் இருக்கு. அதனால பையனை அவங்க எதுவும் சொல்றது இல்ல, பையன் ஆசை பிரகாரமே போகட்டும்னு விட்டுடுறாங்க. எப்படி திருதராஷ்டிரா துரியோதன் மேல பற்றுதல் வச்சு மகாபாரத யுத்தம் நடந்து எல்லாம் அவங்க 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 என்ன சொல்றது, ஃபேமிலியே நாசமாய் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க பீஷ்மகாவுடைய பற்று ருக்மி மேல இருந்ததுனால ருக்மி அவன் இஷ்டத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு முடிவு பண்ண. என்ன சொல்றான், அவன் அனௌன்ஸ் பண்ணிடுறான், இந்த தேதிக்கு என்னுடைய தங்கை ருக்மிணிக்கும் ராஜா சிசுபாலனுக்கும் கல்யாணம்ட்டு அனௌன்ஸ் பண்ண. ஆனா ருக்மிணி தேவியுடைய ஹிருதயத்துல யார் உட்காந்துக்கிட்டு இருக்கா? கிருஷ்ணர் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க சார்பாக பார்த்தா இது வந்து ஒன் சைடு லவ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல கிருஷ்ணருடைய மனசுல என்ன இருக்கு. ஆனா அவங்க முடிவு பண்ணிட்டான், அவங்க கிட்ட முடிவு பண்ணிட்டான், எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும், எனக்கு வேற யாருமே. அதனால இவங்க வந்து ஒரு சத்ராணி, சத்திரிய குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் சத்ராணி. அதனால நல்ல போல்டா, நல்ல இன்டெலிஜென்டா, ஸ்மார்ட்டா வேலை செய்வாங்க. பிரச்சனை வந்துச்சு, ஐயோ என்னமே பண்ண முடியலையேன்னு தலைமையில கை வச்சு உட்கார மாட்டாங்க, பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பாங்க. அதனால ருக்மிணி தேவி யோசிச்சு என்ன சொல்றாங்க, என் ஃபேமிலிக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அண்ட் என்ன வேற யாருமோ தொடக்கூடாது, என்ன கிருஷ்ணர் தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு அவங்க ஒரு லெட்டர், ஒரு கடிதம் எழுத. இதே நம்ம ஆச்சரியங்கள்ல வந்து காதல் கடிதம்னு சொல்லலாம், காதல் கடிதம்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கடிதம் எழுதுறாங்க. இது நீங்க பாகவதம்ல டைரக்டா இந்த கடிதம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். 10வது ஸ்கந்தத்துல இருந்து 52வது அத்தியாயத்திலிருந்து 37வது, 38, 39, 40, 41, 42, 43 7 ஸ்லோகங்கள் தான். இந்த 7 ஸ்லோகங்கள் இந்த கடிதம் அவங்க எழுதி ஒரு நம்பிக்கையான பிராமர் கையில கொடுத்து, சீக்கிரமா இது எடுத்துட்டு போகும், என் உயிரே இதுக்குள்ள இருக்குது, இது போய் கிருஷ்ணருக்கு சேரல, கிருஷ்ணர் வரலன்னா கன்க்ளூஷன் என்னன்ட்டு பார்க்கலாமா, என்ன நடக்கும் அப்படின்ட்டு. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த கடிதத்தை எழுதிட்டு இந்த பிராமணனுடைய கையில கொடுத்தோம். அந்த பிராமணா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குதிரையில உட்காந்துக்கிட்டு அவரு நைட்டோட நைட்டு கிளம்பி இந்த பக்கம் போறாரு, துவாரகா போறாரு. இப்போ துவாரகால இருந்து விதர்பாவுடைய கேபிட்டல் வந்து குண்டினாபுரா. சோ அந்த இடத்துல இருந்து துவாரகா கிட்டத்தட்ட இப்போ இது எங்க இருக்குதுன்னா, விதர்பா வந்து மகாராஷ்டிரா ரீஜன், துவாரகா எங்க இருக்கு, குஜராத் ரீஜன். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. நல்ல மனசுல யோசிச்சுக்க, 1000 கிலோமீட்டர். இப்போ 300 கிலோமீட்டர் போறதுக்கே நமக்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஆகுது, பஸ்லயோ இல்ல கார்லயோ.
அப்போ ஆஹ் 303 படி போடுங்க. எவ்வளோ? 24 25 மணி நேரம் வேணும் இந்த 1000 கிலோமீட்டரை கண்டினியூஸா டிராவல் பண்ணிக்கிட்டு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்டா இந்த பிராமணா வந்திருக்கணும்னு பாருங்க. ஏன்னா ருக்மிணி தேவியுடைய உயிர் இருக்கு அந்த பத்திரத்துல. அதனால அந்த பிராமணாவும் சின்சியரா அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நைட்டோடு நைட்டு கிளம்பி துவாரகா வந்து சேர்ந்துடுறாருங்க. துவாரகா வந்த உடனே கிருஷ்ணர் பாக்குறாரு. கிருஷ்ணர் வந்து துவாரகால இருக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் கவனமா கேளுங்க. பிருத்து மகாராஜ் கூட சொல்றாரு, இந்த பிரம்மாண்டத்திலே மிக ஃபேமஸான பர்சனாலிட்டி யாருன்னு கேட்டாக்கா அது கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருடைய ஃபேமஸ் வேற யாரும் இல்லை. கிருஷ்ணருடைய செல்வாக்கு வேற யாருக்கிட்டுமே இல்லை. எப்படி கிருஷ்ணருக்கு இந்த ஃபேமஸான ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு, இல்ல எல்லா செல்வாக்கும் எப்படி கிருஷ்ணர்கிட்ட கிடைச்சிருக்குன்னா, அப்ப பிருத்து மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, ஏனென்றால் கிருஷ்ணா வந்து பிராமங்களுடைய திருவடியை சேவை பண்றார் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணரே பிராமங்களுக்கு சேவை பண்றதுனால, கிருஷ்ணரே பிராமங்களை நல்லா கவனிச்சு அவங்களை திருவடி அபிஷேகம் பண்ணி சேவை பண்றதுனால, எப்படி சுதாமாக்கு எப்படி கிருஷ்ணர் சேவை பண்ணார்? சுதாமா வந்த உடனே அவர் வியாசசல்ல உட்கார வச்சு அவருடைய திருவடிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து அவர் தலைமையில போட்டு ருக்மிணி தேவி தலைமையிலையும் போடுறாரு. அந்த மாதிரி சேவை பண்றதுனாலதான் கிருஷ்ணர் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாரு அப்படின்னு பிருத்துவராஜ் சொல்றாரு. அப்போ இந்த பிராமணா வந்தாருல்ல, கஷ்டப்பட்டு வந்தாருல்ல, இந்த பிராமணா உட்கார வச்சு அவரை நல்லா கவனிக்கிறார். நல்லானா அதே மாதிரி அவர் திருவடிக்கு அபிஷேகம் பண்றார். இந்த பிராமணாவுடைய திருக்காலுக்கு அபிஷேகம் பண்ணி காலை மசாஜ் பண்ணி விடுறாரு. கிருஷ்ணர் அமுத்தி விடுறாரு. இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு வந்து யோசனை, எப்படிதான் இது கிருஷ்ணெல்லாம் பண்றாரோ. நமக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் எதனா சொல்லிட்டா நமக்கு எப்படி ஒருத்தர் மேல கசப்பு வருது, நமக்கு ஒருத்தர் மேல எப்படி ஒரு அன்பே கிடையாது. நம்ம ஃபேமிலியில இருந்தவங்க கூட சரி, அவங்க மேல நமக்கு எப்படி தூரம் போகணும், விளங்கி இருக்கணும்னு தோணுது. இங்க முழு முதற் கடவுள் பிரம்மாண்டத்துக்கே அதிபதி அவரு ஒரு சிம்பிள் ஒரு மனுஷனுடைய காலை புடிச்சு அமர்த்துறாரு. அவங்களுடைய டயர்ட்னஸ் எல்லாம் தூரம் போட்டோம். இது யோசிக்க முடியுதா? இதுதான் கிருஷ்ணா. சோ என்ன பண்றாரு? அதை அவருக்கு தெரிஞ்சு, அப்கோர்ஸ் கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்பெஷல் ஒரு வேலையோட தான் இந்த பிராமணா வந்திருக்கணும். அப்போ அவரை நல்லா கவனிச்சு அவர் ரெடி ஆகி குளிச்சு ரெடி ஆகி நல்ல பிரசாதம் எடுத்துட்டு பிறகு அவரை காலை அமுத்தி விடும்போது கேட்கிறார், பிராமணரே சொல்லுங்க, என்ன நான் உங்களுக்கு எப்படி சேவை பண்ணலாம், நீங்க எதனா எனக்காக எடுத்து வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு நல்ல அன்பா பேசுறாரு. அப்போதான் பிராமணா அவர் சீக்கிரட்டா ரகசியமா வச்சு இருந்த அந்த கடிதத்தை எடுக்கிறாரு. கிருஷ்ணர் முன்னாடிதான் அந்த சீலை உடைக்கிறாரு. அந்த லெட்டர் யார் எழுதுனா? ருக்மிணி தேவி அவங்க பிரைவேட்டா அவங்களுடைய ரூமுக்குள்ள அழுது உட்காந்து அது எழுதுனா. அது யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கவும் கூடாது. அவ்வளவு அன்பான அவ்வளவு அருமையான ஒரு பர்சனல் லெட்டர் இல்லையா? நம்ம பர்சனலா ஒருத்தர் எழுதுற லெட்டர் யாருன்னா படிச்சுட்டா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு ஒரு எம்பாரசிங்கா இருக்கும், ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும், அவமானமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரைவேட்டான கிருஷ்ணருக்கு அந்த லெட்டரை எழுதி சீல் பண்ணி பிராமண கையில கொடுத்து அனுப்புனாங்க. இப்பதான் பிராமணா வந்து நீ அதை ஓபன் பண்ணி சீலை உடைச்சு அதுல இருக்கிற விஷயத்த கிருஷ்ணருக்கு சொல்றோம். நம்ம 7 ஸ்லோகா தான் நம்ம குயிக்கா அதுல இருக்கிற விஷயங்கள் பார்த்துக்கலாமா? பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா? பார்த்துச்சு. எனக்கு 5:30 வரைக்கும் டைம் தானே? எஸ் பிரபு, நீங்க எடுத்துக்கோங்க. 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 5:45 வரையும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ அப்போ பிராமணா படிக்கிறார், ஆனா லெட்டர் எழுதி ருக்மிணி தேவி. ருக்மிணி தேவி கொடுத்ததுதான் டைரக்டா இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டத்துடைய அழகு உங்களுடைய குணங்கள்லாம் கேட்டு, எங்க காதுல உங்க குணங்கள்லாம் திவ்யமான குணங்கள்லாம் கேட்டு என்னுடைய பிரச்சனைகள்லாம் போய் உங்களுடைய அழகு பத்தி கேட்டு, அதாவது கண்ணுக்கு என்ன பர்ஃபெக்ஷன், கண்ணு எப்போ வந்து பூர்ணமாகும்,
ஒரு அழகான விஷயம் பார்த்தா கண்ணு திருப்தி இல்ல, காது இப்ப திருப்தி ஆகும். இனிமையான விஷயங்கள் கேட்டா காது திருப்தி ஆகும். யாருன்னா நம்மள புகழ்ந்து பேசினா இன்னும் கொஞ்சம் சொல்லுப்பா, இன்னும் கொஞ்சம் சொல்லுப்பா, திருப்தியா இருக்கு கேட்கறதுக்குன்ட்டு நமக்கு இனிமையா இருக்கு. அது மாதிரி கண்ணுக்கு இனிமையான விஷயம் என்ன? அழகான விஷயங்கள் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இனிமை. சோ இங்க ரெண்டு விஷயத்தையும் ருக்மிணி தேவி சொல்றாங்க. என்ன? உங்களுடைய அழகும் நான் கேட்டேன், அண்ட் உங்களுடைய அழகு எப்படி அத காதால கேட்டேன், கண்ணால பார்த்தேன். அதாவது கண்ணுடைய ஆசை கூட பூர்ணம் ஆயிடுச்சு, காதாலே கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, எவ்வளவு வண்டர்ஃபுல்லா இருப்பா. புரியுதுங்களா இல்லையா? சில நேரத்துல நம்ம காதுல கேட்டு எல்லாம் புரியலப்பா, ஒரு போட்டோ காமிப்பா, அப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம்ல. இங்க அதெல்லாம் அவசியமே இல்லை, போட்டோ அவசியமே இல்லை ருக்மிணி தேவிக்கு. அவங்க மனசுலயே கிருஷ்ணரை பார்த்துட்டாங்க, கேட்டே பார்த்துட்டாங்க. கிருஷ்ணர் இப்படி இருக்கிறாரா? ஓ, பீதாம்பரி வஸ்திரம் போட்டுக்கிட்டு, நீலவேக ஷியாம சுந்தரா, புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு, மயில் இறகை வச்சுக்கிட்டு, இந்த திவ்யமான குண்டலம், அந்த கௌஸ்துப மணி, அந்த புன்னகை சிரிப்பு, லோட்டஸ் லோட்டஸா இருக்கிறாரு அப்படின்னு அவங்க எங்க ஆல்ரெடி அவங்க மனதுக்குள்ள கிருஷ்ணரை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பார்த்துட்டாங்க. அதனால காதால கேட்ட அவங்க கண்ணும் திருப்தி ஆகிவிட்டது. ஓ வா, எப்படி இருக்கு, அமேசிங்கா இருக்கு. அதனால வெக்கமில்லாத என் மனசை நான் உங்க மேல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு இப்ப வேற எதுவுமே ஆசை இல்லை, உங்களை பத்தி நீங்க தான் எனக்கு வேணும், உங்க மேல எனக்கு ஆசை அப்படின்னு ஓ கிருஷ்ணா அப்படின்னு ருக்மிணி தேவி சொல்றாங்க. உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஒரு அருகதையும் இல்லை, எனக்கு ஒரு குவாலிட்டியும் இல்லை, எனக்கு அந்த புனிதமான ஹிருதயமும் தன்மையும் இல்லை. இதெல்லாம் அனுபவிச்சு, இதெல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு, இதை ரியலைஸ் பண்ணி இது பேசணும், இதெல்லாம் ஆச்சாரியர்கள் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நான் பவித்திரமா ஆடணும் இல்ல. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஐஏசி டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க மூலியமா நானும் பவித்திரமா ஆகிட்டு இருக்கேன். சோ இதை பத்தி ஷேர் பண்ணி உங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரட்டும், உங்க மனசுலயும் கிருஷ்ணர் மேல ஒரு பற்றுதல், ஒரு ஏக்கம் உண்டாகட்டும், கிருஷ்ணர் மேல உங்களுடைய பக்தி உண்டாகட்டும் என்ற ஒரு ஆசையில தான் நான் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணேன். சோ அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி என்ன சொல்றாங்க? ஓ கிருஷ்ணா, ஓ முகுந்தா, அதாவது பகவானை வந்து வேற யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா யாருமே பகவானுக்கு ஈடு இல்லை. அப்புறம் அதனால என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஈடு நீங்களே தான். எதுல? எல்லாத்துலயுமே, அழகுலயும் சரி, ஞானத்திலும் சரி, செல்வாக்குல சரி, இன்ஃபுளுன்ஸ்ல சரி, பவர்ல சரி, சக்தியில சரி, எல்லாத்துலயுமே நீங்க தான் உங்களுக்கே ஈடு. நீங்க இந்த நீங்க தான் இந்த மனுஷ இன்னமுக்கே வந்து இன்பத்தை கொடுக்கிறவங்க. வேற யாராலுமே இந்த மனுஷங்களுக்கு ஒரு 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 எல்லாருக்குமே அந்த அந்த அன்பு தேவை, எல்லாருக்குமே சந்தோஷம்னு ஒரு விஷயம் தேவை இல்லையா? அது எல்லாரையாலுமே கொடுக்க முடியாது, கிருஷ்ணரால மட்டும்தான் முழுமையா 100% கொடுக்க முடியும். எல்லாருடைய மனதை வந்து நீங்க கவர்ச்சி பண்றவங்க அப்படின்னு அவங்க பேசி அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. யாராவது ஒரு பொண்ணு, ஒரு பெண் உங்களை பத்தி கேட்ட பிறகு, உங்களை திவ்யமான உங்க குணத்தை பத்தி, உங்க அழகை பத்தி கேட்ட பிறகு உங்களை கணவனா ஏத்துக்காத இருக்க முடியுமா? அது எதனா ஒரு முட்டாள் பொண்ணாதான் இருக்கணும். கிருஷ்ணர் பத்தி கேட்டோம், கிருஷ்ணரை பார்த்தோம், கிருஷ்ணர் எனக்கு கணவனா வேணும்ட்டு நினைக்காத பெண் யாருன்னா இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அவங்கள பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ருக்மிணி தேவி, என் மனசெல்லாம் ஒண்ணுதான் யோசிக்குது, கிருஷ்ணா நீ தான் எனக்கு வேணும், என்னால வந்து வேற எந்த மனுஷன மேல என் மனசை போட முடியாது, எனக்கு வேற யாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ தான் எனக்கு கணவனா வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இந்த பாயிண்ட் எடுத்து சொல்லு. அதனால நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் முழுமையா உங்களுக்கு சரண் அடைகிறேன் அப்படின்னு சரண் அடைஞ்சிட்டாங்க. சரண் அடைஞ்ச பிறகுதான் இந்த லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. இப்போ ருக்குமிணி தேவி அந்த மாதிரி 100% சரணடைஞ்சதுனாலதான் கிருஷ்ணர் வந்து அவங்களை ஏத்துக்கிறாங்க.
அதே மாதிரிதான் நம்ம அறக்குறையா சரண்டர் பண்ணாத முழுமையா சரண்டர் பண்ணும் போதுதான் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனைன்ற விஷயமே கிடையாது. நம்மளும் டிவோட்டி, நம்மளும் சேன் பண்றோம், நம்மளும் இது பண்றோம் அது பண்றோம்னா நமக்கும் பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்களே. ஏன்னா 100% சரண்டர் கிடையாது. 100% சரண்டர் அடைஞ்சவங்க பிரச்சனை கூட ஆசீர்வாதம் தான் எடுத்துக்கிறாங்க. நீங்க நம்ம ஆச்சரியங்களை பாருங்க. பிரபுபாத், குரு மகாராஜ் அவ்வளோ பிரச்சனையில இருக்கிறாரு. அவர் உடம்பே பிரச்சனை இருக்கு. பிரபுபாத் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நம்ம சிம்மகுரு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாரு. பட் இவங்க எல்லாருமே இது பிரச்சனையா எடுத்துக்கல. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஆசீர்வாதமா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் கிருஷ்ணருக்கு முழுமையா சரணடைஞ்சா எல்லாமே நமக்கு வந்து ஆசீர்வாதம். பிரச்சனைன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே, அதாவது எல்லாமே பகவானுடைய இஷ்டத்துல நடக்குது. சோ அவருக்கு இதுதான் இஷ்டம்னா அது எங்க இருக்கு பிரச்சனை? அது ஆசீர்வாதம். ஆல்ரைட். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? தயவு செய்து சீக்கிரம் வாங்க. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் குறிச்சிட்டாங்க, நீங்க வந்து என்ன தயவு செய்து கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அப்போ என்ன, நீங்க மனைவியை ஏத்துக்குங்க ப்ளீஸ், சிசுபாலாவை என்ன தொட விடாதீங்க அப்படின்னு ருக்மிணி தேவி ரிக்வெஸ்ட் பண்றாங்க கிருஷ்ணன். எப்படி சில நேரத்துல என்ன ஆகுன்னா, இந்த சிங்கம் வந்து வேட்டையாடிட்டு அந்த வேட்டை அடிச்ச அந்த மாமிசம் அங்க எங்கன்னா வச்சிருக்கோம். அப்ப அந்த நேரத்துல இந்த குள்ளநரி இருக்குல்ல, அது அப்படி எங்கன்னா ஒளிஞ்சிருந்து வந்து சிங்கத்துக்கு தெரியாது சில நேரத்துல திருடின்னு போயிடும். அப்பா ருக்மிணி தேவி என்ன சொல்றாங்க? இந்த குள்ளநெறி வந்து திருடின்னு போயிடக்கூடாது, சிங்கமே நீ வந்து என்ன கூப்பிட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ருக்மிணி தேவி கிருஷ்ணர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை, ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. நான் வந்து தபஸ்யா பண்ணி இருந்தால், நல்ல தானங்கள் கொடுத்திருந்தால், எல்லா எல்லா சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கிற விதிமுறைகளை நல்லா ஃபாலோ பண்ணி இருந்தா, எல்லா தேவர்களை நான் வந்து வழிபாடு பண்ணி அவங்க எல்லாம் எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்திருந்தா, பிராமணங்களை எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்திருந்தா, என்னோட குரு எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்திருந்தா, தயவு செய்து நீங்க வந்து என்னுடைய கையை பிடிச்சிட்டு போங்க, சிசுபால் வந்து என்ன பிடிச்சிட்டு போக கூடாது. அப்போ யோசனை, ருக்மிணி தேவி ஒரு 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 ராஜாவுடைய வீட்டுல பிறந்தவங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ராஜ்மஹல்ல வளர்ந்தவங்க. அவங்க எப்போ போய் தபஸ்யா பண்ணாங்க? அவங்க எப்போ போய் கஷ்டமான விஷயங்கள் பண்ணாங்க? தான தர்மம் எல்லாம் எப்போ பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆக்சுவலி நம்ம ஆச்சரியங்கள் என்ன சொல்றாங்கன்னா, ருக்மிணி தேவி இந்த ஜென்மம் பத்தி இல்ல, பல ஜென்மங்கள் பத்தி அவங்க சொல்றாங்க. இதுக்கு மின் ஜென்மத்துல நான் பண்ணியிருந்த தபஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தயவு செய்து நான் ஜென்மத்துல பண்ணியிருக்கிற நர விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னை ஏத்துக்கப்பா அப்படின்னு ரிக்வஸ்ட். இது ஒரு நல்ல பிரார்த்தனை. நம்மளும் சொல்லிக்கலாம், நம்மளும் பிரார்த்தனை கிருஷ்ணர்கிட்ட சொல்லலாம். இந்த ஜென்மத்துல நான் வந்து தபஸ்யா பண்ணிருக்கணும் இல்லையோ, பட் எப்பயாச்சும் நான் வந்து தபஸ்யா பண்ணிருந்தேன், தயவு செய்து என் மேல கருணை காட்டுப்பா கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. என்ன ஹெல்ப் கேட்கிறோம்? நம்ம இன்னும் நல்ல பக்தி சேவை பண்றதுதான் ஹெல்ப் கேட்கிறோம். நம்ம பௌதிக விஷயம் எதுவுமே கேட்கலையே. பௌதிகமான விஷயம் கேட்கறதுக்காக நம்ம டிஸ்கஷன் பண்ணல, இன்னும் நல்லா பக்தி சேவை பண்ணணும்ன்றத விஷயத்துக்காகத்தான் டிஸ்கஷன் நடக்குது. இவ்வளவு விஷயம். சோ ருக்மிணி தேவி வந்து பிரார்த்தனை பண்றாங்க, இந்த மாதிரி கேட்கறாங்க, ப்ளீஸ் நீங்க என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க, இந்த சிசுபாலை என்ன வந்து தொட்டுட்டு போறான், தொடக்கூடாது நீங்க. அதாவது ஐடியா கொடுக்குறாங்க, ருக்மிணி தேவி ஐடியா கொடுக்குறாங்க. மறைவா வந்து அந்த பக்கம் இருந்து நீங்க உங்க, அதாவது ஃபுல் 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 போர் போடுற வீரர்களோட வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க, வந்துட்டு யாருக்கும் கண்ணுப்படாத அந்த இடத்துல இருங்க, வந்துட்டு இந்த இந்த அரக்கர்கள்லாம் கொண்டு என்ன ராட்சச ஸ்டைல்ல என்ன கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ருக்மிணி தேவி ஐடியா கொடுக்குறாங்க. கல்யாணம் வந்து 3-4 வகையான, நிறைய வகையான கல்யாணங்கள் இருக்கு. ஒண்ணு இந்த கன்னியாதானம் பண்றது, அப்புறம் கந்தர்வ கல்யாணம் இருக்கு, ராட்சச கல்யாணம் இருக்கு, இந்த மாதிரி வகை வகையான ஸ்டைலுங்க இருக்கு. அப்போ ராட்சச கல்யாண ஸ்டைல்னா அந்த பெண்ணை வந்து
எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டை போட்டு கிட்னாப் பண்ணின்னு போறது ராட்சச ஸ்டைல். ஆக்சுவலி ராஜாக்கள்லாம் இப்ப சத்திரியர்கள்லாம் அப்படிதான் கிட்னாப் பண்ணின்னு போய் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வீரத்துக்கு ஒரு 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 மரியாதை. சோ அந்த மாதிரி என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போங்க, என்ன கூட்டுக்கிட்டு போங்க அப்படின்னு ருக்மிணி தேவியே வந்து ஐடியா கொடுக்குறாங்க. சரி, ஐடியா கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, சப்போஸ் கிருஷ்ணர் யோசிக்குவாரு, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி கொள்றது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு வராத போயிட்டாருன்னா, அப்ப அந்த பயத்துல இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. நான் இன்னொரு வழி சொல்றேன். எங்க அதாவது என்ன பாயிண்ட்னா, ஃபேமிலி மெம்பர்ஸும் கொல்லக்கூடாது, அவங்களும் இருக்கணும். ருக்மிணி தேவிக்கு அவங்க ஃபேமிலி மேல ஒரு பற்றுதல் இருக்கணும். அவங்க அப்பா அம்மா என்னதான் அண்ணன் இந்த அரக்க புத்தியோட இருந்தா அண்ணன் அண்ணன்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அன்பு இருக்கு, ஒரு பற்றுதல் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி மணமகள் வந்து கிரிஜா, அதாவது கிரிஜா யாருன்னா அம்பிகா தேவி, துர்கா தேவியுடைய கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த நேரம் அந்த டைம்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க அந்த நேரத்துல என்ன தூக்கின்னு போயிடுங்க அப்படின்னு இந்த ஐடியாவும் ருக்மிணி தேவி கொடுக்குறாங்க. அப்புறமா கடைசியில் என்ன சொல்றாங்க, தேவர்கள்லாம் சிவபெருமா கூட உங்களுடைய திருவடியில ஆசிரமம் எடுத்து அவங்களுடைய அறியாமை குணம் எல்லாம் நாசமாகுது. அதே மாதிரி உங்க கருணை, நானும் உங்க திருவடியில அடைக்கலம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க போடுற ரிக்வெஸ்ட் என்னன்னா, கிருஷ்ணா இதுக்கப்புறமா உங்க கருணை எனக்கு கிடைக்கலன்னா நான் என் உயிரை விட்டுடுவேன். நான் கடினமான தவம் இருக்குவேன், என் உடம்பெல்லாம் சுருங்கி அதுல ஒரு சக்தியும் இல்லாத இருக்கும். அப்புறம் பல ஜன்மம் எடுத்தோம் நான் உங்களை அடைவேன், உங்க கருணையை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டேன். கிருஷ்ணர் வந்து ஆகணும், வரலன்னா உயிர் விட்டு. அண்ட் பல ஜென்மம் அவங்க வந்து தவம் இருந்து எப்படின்னா கிருஷ்ணருடைய கருணை அடையிறதுக்கு இப்ப ரெடி. இதுதாங்க காதல் கடிதம். எப்படி இருக்கு கேட்டீங்களா? சப்தபதின்னு சொல்லுவாங்க, பல இதுல டீப்பான விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நமக்கு இன்னும் விஷயங்கள் இருக்கு, கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல நிறைய. இதுக்கப்புறம் இன்னும் அதை படிக்க 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 அது எவ்வளவு சுவாரஸ்யம், எவ்வளவு இனிமையா இருக்கு, இவ்வளோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல நல்லா முழுகி படிச்சு நான் முத இந்த லீலை வந்து 2003லயே பூனே போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதாவது நான் புது பக்தன், அப்போ அங்க போயிருந்தேன். அப்போ அவங்க என்னுடைய சேவைகள் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா சேன் பண்றான், நல்லா சேவை பண்றான்ட்டு ஒரு ஸ்பெஷலா அங்க வந்து பிரம்மச்சாரிகளுக்கு மட்டும் அந்த லைப்ரரி வச்சிருந்தாங்க. அவங்க மட்டும் அங்க போனேன், ஏன்னா அங்க முக்கியமான டேப்பு, புக்ஸ், இல்ல காஸ்ட்லி பொருள் அங்க இருக்கும். அதனால அங்க அவங்க விடுவாங்க. அவங்க பிரம்மச்சாரிகள் மட்டும் அது போயிட்டு லைப்ரரியில படிச்சுட்டு வரதுக்கு அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன், வெளியே ஆளுக்கு அங்க பர்மிஷன் இல்லை. ஸோ என்னுடைய சேவையில பார்த்துட்டு சரி இவனுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்ட்டு என்ன அந்த லைப்ரரிக்குள்ள விட்டாங்க. அப்போ நாங்க போய் இந்த பெரிய இந்த இஸ்கான் ஆர்ட் புக் இருந்தது. இஸ்கான்ல இருக்கிற எல்லா ஆர்ட்டை வந்து அழகா கலர்ல பிரிண்ட் பண்ணி பெரிய புக்கு, வெயிட்டா இருக்கும், தூக்க முடியாது, அதுவே ஒரு 10 கிலோ மாதிரி இருக்கும், அவ்வளவு வெயிட்டா இருக்கும் அது. அந்த புக்கு அங்க இருந்தது. ஸோ அந்த புக்கை திருப்பி பார்க்கும்போது சும்மா பிரம்மாண்டமான அந்த போட்டோ, அந்த பெயிண்டிங், அந்த பிக்சர், அப்படி அதை பார்த்த உடனே காட்சிகரமா இருந்தது வந்து இதுதான். எதே இந்த ருக்மிணி தேவியுடைய இந்த லீல, கிருஷ்ணர் எப்படி ருக்மிணி தேவியை கிட்னாப் பண்ணிட்டு போறாரு, அததான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது. பார்த்து அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. வா வா, அப்படியே என்ன சொல்றது, அங்க எதுவும் பேச முடியாது, கத்த முடியாது, அந்த மனசுக்குள்ளேயே வா வான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல, அந்த லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு. அவ்வளவு இனிமையா இருந்தது, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்பா நான் கரெக்டான வழியில இருக்கிறேன்டா அப்படின்னு அங்க கான்பிடன்ஸ் வந்துடுச்சு. அதாவது இஸ்கான்குள்ள வந்த பிறகு சொல்றாங்க, இதுதான் எனக்கு வழி, இதுக்கப்புறம் நான் இதுதான் ஃபாலோ பண்ணணும்ட்டு ஒரு உறுதியானது 2001ல நினைக்கிறேன். ஓகே, சோ கண்டினியூ பண்ணலாம். இந்த லெட்டர் படிச்சுட்டு பிறகு அந்த பிராமணன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா இதுதான் மிக திவ்ய ரகசியமான விஷயம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி இதை பத்தி இந்த லெட்டர் வேற யாருமே கேட்கல, உங்க காலில் மட்டும் தான் விழுந்திருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு உடனே நீங்க டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறோம். இந்த இடத்துலதான்
கிருஷ்ணர் அந்த பிராமண கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணரே சுயமா அந்த பிராமண கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிராமணரே, எனக்கோ ருக்மிணி வேணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கோ ருக்மிணி தேவி மேல பாசம் உண்டு, ஆசை உண்டு. ருக்மிணி என்னுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு கிருஷ்ணரோ கன்ஃபார்ம் பண்றாரு இந்த இடத்துல. ருக்மிணி தேவியுடைய ஹிருதயத்துல யார் உட்கார்ந்துகிட்டு இருக்கா? கிருஷ்ணர் உட்காந்து. இப்போ கிருஷ்ணருடைய ஹிருதயத்துல யார் உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ருக்மிணி தேவி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் ஹிருதயத்துல ரெண்டு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? இப்ப இவங்களை யாருன்னா பிரிக்க முடியுமா? யாரையும் பிரிக்க முடியாது. இது ரியலாவே இது யாருன்னா மூவி பண்ணா சூப்பரா இருக்கும். இந்த ஃபுல் விஷுவல்ஸோட இந்த சீனோட ரொம்ப அழகா. சோ இப்போ என்ன பேக்ரவுண்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ருக்மிணி தேவி அங்க ஏக்கமா இருக்கிறாங்க, கவலத்தோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது பிராமணா போய் கிருஷ்ணரை பார்த்தாரானா இல்லையா, வழியில என்ன ஆச்சோ ஆகலையோ, லெட்டர் போய் சேர்ந்துதான் இல்லையோ, இல்ல கிருஷ்ணர் படிச்சாரா இல்லையோ, இல்ல கிருஷ்ணர் படிச்சுட்டு பிறகு இந்த பொண்ணு எனக்கு வேணான்னு மனசுல நினைச்சிட்டாரோ. எவ்வளவு ஏக்கம் இருக்கும் அவங்க மனசுல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி கிருஷ்ணருக்கு இங்க ஏக்கம். ஷோ, நான் போய் கரெக்ட் டைமுக்கு சேரலன்னா என்ன ஆகுறது, ருக்மிணிக்கு உயிர் விட்டுடுவாளேன்ட்டு அவங்க, என்னால ருக்மிணி உயிர் விட்டுடக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஏக்கம். ரெண்டு பேரும் ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கிருஷ்ணர் எழுந்துட்டு என்ன சொல்றாரு? தாருகா, ரெடி பண்ணு ரதத்தை, கிளம்பலாம் அப்படின்ற. தாருகா யாரு? சாரதி. கிருஷ்ணருடைய சாரதி பேரு தாருகா. பத்தி சொன்ன உடனே தாருகா ஓடி போய் 4 குதிரைகளை பிடிச்சி கட்டி ரெடி பண்ணிடுறாரு ரதத்தை. கிருஷ்ணா, நான் ரெடி. கிருஷ்ணரும் ரதத்துல உட்காந்துக்கிறாரு. அண்ட் கிருஷ்ணர் கூடால அந்த பிராமணாவும் வராங்க. அப்பா, தாருகா எப்படி அந்த ரதத்தை ஓட்டுறாருன்னா, அந்த லெட்டர் மூலியமாவே கிருஷ்ணர் புரிஞ்சிடுது எப்போ கல்யாணம்ட்டு, எந்த நாளைக்கு கல்யாணம் அப்படின்ட்டு, எந்த தித்தின்ட்டு கிருஷ்ணருக்கு புரிஞ்சிடுது. அதனால டைம் இல்ல, ரெடி கிளம்புங்கன்ட்டு நைட்டுங்க. நான் சொன்னேன், கார்ல போறதுக்கே நமக்கு 25 மணி நேரம் இல்ல 30 மணி நேரம் 1000 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஓட்டின்னு போனா, இவங்க குதிரையில ஓட்டின்னு போய் நைட் போய் சேர்ந்துட்டாங்க. 6-7 மணி நேரத்துல போய் சேர்ந்துட்டாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்? 1000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. இது கூட தோராயமா தான் சொல்றேன், அதிகமா கூட இருக்கலாம். தோராயமா தான் நான் பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஃபாஸ்டா அந்த ரதத்தை ஓட்டி போயிருக்கேன்னா, வா எப்படி இருக்கும் அது. யோசிக்க முடியல. ஏரோப்ளேன் கூட அவங்க ஃபாஸ்டா போக முடியாது, அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டின்னு போய். அப்போ அந்த குதிரைகள்லாம் காத்துலயே தான் பறந்துருக்கணும், அவ்வளோ ஃபாஸ்டா போய். அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப பாக்கலாமா? விதர்வால என்ன நடந்துகிட்டு பாக்கலாமா? விதர்வால ஒரு செட் ஆஃப் பீப்புள் சோகமா இருக்கிறாங்க. சில பேர் கவலையோட இருக்கிறாங்க. நம்ம ருக்மிணி தேவிக்கு என்ன ஆகும், ருக்மிணி தேவிக்கு இந்த அரக்கனை கட்டி கொடுக்குறாங்க, ருக்மிணி தேவி மனசுல யாரு இருக்கா, அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இல்லையா, ஒரு பொண்ணை ஒரு பையனை நேசிக்குது, யாரை பத்தி நேசிக்குதுன்னு ஒரு அறிகுறிப்பு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ருக்மிணி தேவியுடைய ஹிருதயத்துல கிருஷ்ணர் இருக்கிறாருன்ட்டு ஒரு அறிகுறிப்பு எல்லாருக்குமே தெரியும், புரியும். ஜனங்கள் கூட மனசுல, நான் முதல்ல சொல்லிட்டேன்னு, கிருஷ்ணர் மாதிரி ஒரு பையன் தான், கிருஷ்ணர் தான் ருக்மிணிக்கு கணவனா வரணும்ட்டு ஜனங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. சரி, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்ட அதாங்க ராஜாங்க, பெரிய ராஜா, பெரிய நாட்டுக்கு பெரிய ராஜா எப்படி இருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான டெக்கரேஷன், கோடி கோடி செலவு பண்ணி அந்த மாதிரி டெக்கரேஷன். இப்போ நம்ம நாட்டுல கல்யாணம் பண்ண அவங்க எப்படி, இப்போ இந்த யார் இந்த அம்பானி எல்லாம் கல்யாணம் பண்ணாரு, பல கோடி செலவு பண்ணிருக்காரு, பல 1000 கோடி. அதோடைய 1000 மடங்கு அதிகமா யோசிக்கணும், இல்ல பல மடங்கு அதிகமா யோசிக்கணும். அந்த லெவல்ல கல்யாண அரேஞ்ச்மெண்ட், முழு ராஜ்யமே டெக்கரேட்டட். வெறும் கல்யாண மண்டபம் மட்டும் டெக்கரேட் பண்ணல, முழு ராஜ்யமே டெக்கரேட். இப்ப தமிழ்நாடுனா மொத்த தமிழ்நாடு டெக்கரேட்டடா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி இங்க டெக்கரேஷன் இருக்குது, முழு தமிழ்நாடு டெக்கரேட்டடா இருக்கு. எல்லாருமே புது துணி, புது ஜுவல்ஸோட
எல்லாருமே அவங்க வீடு டெக்கரேட் பண்றது, எல்லா இடத்துலயும் லைட்டு செட்டு, கொடி பறக்குது, எல்லா இடத்துலயுமோ என்ன வாழை மரம், வாழை இலைகள், தோரணம், எப்படி பிரம்மாண்டமா இருக்கும் எல்லா இடத்துலயும். அப்புறம் இந்த பிளாக் கொடி பறக்குது. ஸோ அந்த மாதிரி முழு ராஜ்யமே டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெருசா. அண்ட் பீஷ்மக ராஜாவும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்னென்ன ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னோர்களுக்கு பிரார்த்தனை பண்ணி, தேவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணி, பிராமணங்களை கவனிச்சு, எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணி, அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் தானமா பண்ணி, அவங்களுக்கு பணம் இருக்கட்டும், இல்ல கோல்டு இருக்கட்டும், இல்ல கோமாதா இருக்கட்டும், எல்லாமே தானமா கொடுத்து எல்லாரையுமே, அதாவது அந்த அந்த ராஜ்யமே திருப்தியா வைக்கிறார். சோ எப்படி நீங்க யோசிக்கீங்கன்னா, இப்போ தமிழ்நாடுல எவ்வளவு இருக்கிறாங்க, ஒரு 4 கோடி 5 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களா, 5 கோடி ஜனங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்து எல்லாரையும் கவனிச்சு திருப்தியா வைக்கணும். இப்ப பண்ண முடியுமா யாராலும்? அந்த ராஜா இப்ப பண்ணாரு. யாருடைய அவளுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்காக அவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்றாரு. அப்புறமா அடுத்த நாள் கல்யாணம். ஸோ ருக்மிணி தேவிய வந்து ரெடி பண்றாங்க. அவங்கள காலையில எழுப்பி அவங்க பல்லெல்லாம் விளக்கி அவங்களை குளிப்பாட்டி நல்லா முக்கியமான அழகான புது பிராண்ட் நியூ புது ட்ரெஸ்னால எவ்வளவு நமக்கு சந்தோஷம். புது புடவை, புது ஜுவல்ஸ், ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மங்களகரமான விஷயம். ஸோ அந்த மாதிரி ருக்மிணி தேவியை வந்து நல்ல கிராண்ட் ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து காஸ்ட் எல்லாம் நம்ம போட முடியாது, பல கோடி லட்ச ரூபாவா இருக்கணும் அந்த காலத்திலேயே. ஏன்னா இது சாதாரணமான ஒரு ட்ரெஸ் இல்லை, திவ்யமான ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்கள போட்டு நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள அலங்கரித்துட்டு ரெடி ஆயிட்டு எங்க போறாங்க? கோயில் போறதுக்கு ரெடியா. கிரிஜா கோயில், அம்பிகா தேவியுடைய கோயிலுக்கு போறதுக்கு 8 crores. ஓகே, 8 கோடி ஜனங்களை கவனிச்சுட்டு அப்புறமா அவங்க போறாங்கன்னா, ருக்மிணி தேவி சொன்னாங்க நான் கோயில் போறேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க பின்னாடி லட்சக்கணக்கான பேரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. யார் யாரு? எல்லாம் பிராமணங்கள், எல்லா மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரிக்வேதா, சாமவேதா, யஜுர்வேதா, அதர்வேதா, எல்லா அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு, அண்ட் ஜனங்கள்லாம் அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்புறம் செக்யூரிட்டி கார்டுங்க எல்லாருமே வராங்க. அதுவே வந்து கிலோமீட்டர் கணக்கில் போவோம், அவ்வளோ பெரிய. ஸோ ஹரே கிருஷ்ணா பிரபு, நீங்க ஒன்னும் கேட்கல. இல்ல, நான் மியூட்ல, யாரும் மியூட் போட்டாங்க என்ன? சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்க மியூட்டா இருங்க, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. அவங்க வந்து அதனால உடனே மியூட்ல போடுறாங்க. எங்க இருந்த? ஓகே, நான் கண்டினியூ பண்றேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ராஜா வந்து எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டாருல. அதுக்கப்புறமா ருக்மிணி தேவி ரெடி ஆயிட்டு அவங்க கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் ஃபுல் எப்படி சொல்றது, என்டோரேஜ், ஆயிரக்கணக்கான பேர் பின்னாடி அவங்க கூட வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பிராமணங்கள் வந்து அங்க மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கிஃப்ட்ஸ், எல்லாரும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிசுபாலாவுடைய ஃபேமிலியும் அங்க வந்துட்டாங்க. அவங்களும் வந்துட்டு சிசுபாலாவுக்கு பண்ண வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட், எல்லாருக்குமே ஒரு பேலஸ் அரேஞ்ச் பண்ணி பீஷ்மக் எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்களையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சிசுபால் கூட அவருடைய சப்போர்ட்டர்ஸ் யார் யாரு? ஜரசந்தா, தண்டவக்ரா, ஷல்வா, இவங்க எல்லாம் சிசுபாலோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, சப்போர்ட்டருங்க. இவங்க எல்லாம் வந்து சிசுபால கூட இருக்கிறாங்க. அண்ட் ஆயிரக்கணக்கான ராஜாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான ராஜா அவங்களுடைய முழு டீம் கூட வந்திருக்கிறாங்க. போர் போடுற டீம் இருக்குல்ல, மந்திரி, சந்திரி, தந்திரி எல்லாருமே, அதாவது அது குதிரை படை, யானைப்படை, எல்லாம் நடந்து போற படை, எல்லா படைகளும் சேர்த்து ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க.
அப்போ யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான பேர் இந்த கல்யாணத்துக்காக இருக்கிறாங்க, பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த ராஜா, ரெடியா இருக்கு. முதல் துவாரகால இருந்து முதல் கிருஷ்ணர் கிளம்பிட்டார். அப்புறம் பலராமருக்கு புரியுது, ஓ தம்பி மேல பாசத்துல அங்க போனா இந்த ராஜாங்கள்லாம் வந்து தம்பியை தொல்லை பண்ணுவாங்களே. அப்போ பலராமர் என்ன பண்றாரு, அவரு ஒரு படையை கொடுத்துக்கிட்டு நம்ம தம்பியை காப்பாத்தன்ட்டு பலராமரும் பின்னாடி விருஷ்ணி படையோட பலராமரும் குண்டினாப்பூருக்கு வராங்க. அப்பா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல பலராமரு அவருடைய லட்சக்கணக்கான படைகள், இங்க ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் அவங்களுடைய படையோட, இந்த சிசுபால் இங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு, பீஷ்மக ராஜா, ருக்மி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி கல்யாணம் எல்லாம் போயிட்டு இருக்கா, கரெக்டா போயிட்டு இருக்கான்னு எல்லா விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ருக்மிணி வந்து எல்லாருடைய போக்கஸ் எங்க இருக்குது, ருக்மிணி தேவி மேல இருக்குது. எல்லாருடைய அட்டென்ஷன் போக்கஸ் எங்க இருக்குது, ருக்மிணி தேவியை தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது என்ன நடக்குது, எல்லா இடத்துலயுமே தான் டிஸ்கஷன். ருக்மிணி தேவி எங்க இருக்காங்க, கோயில் போயிட்டு இருக்காங்க, என்னாச்சு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க, இங்க அங்க எப்படி டிஸ்கஷன் நடக்குது. சோ ருக்மிணி தேவி கோயிலுக்கு வராங்க. ஆனா அவங்களுடைய கண்ணுல அந்த அழுகு தெரியுது. கல்யாண நாள் வந்துருச்சு, இந்த இந்த இரவு முடிஞ்ச உடனே நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம், எவ்வளோ நான் ஒரு அபாகியசாலி. அந்த அந்த தாமரை கண்களோட இருக்கிற கிருஷ்ணா, கண்ணா நீ வருவியா, என்ன கூட்டிட்டு போவியா, பிராமணா போய் சேர்ந்தாரா, என்னாச்சோ தெரியலையே, பிராமணா இன்னும் திரும்பி வரலையே, கிருஷ்ணர் என் மேல ஏதாச்சும் குறைவை கண்டுபிடிச்சிட்டாரோ, ஏதாவது ஒரு துட்டி பார்த்துட்டாரோ, என்னை ஏத்துக்குவாரோ ஏத்துக்கலையோ அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கு. நான் எவ்வளவு அபாகியசாலி. பார்வதி தேவி எங்கன்னா என் மேல கோவப்பட்டுட்டாங்களோ, நான் இதெல்லாம் தவறு பண்ணிட்டேனோ, ஓ எனக்கு ஏன் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணு நான் தண்ணி. கிருஷ்ணரை நினைச்சு நினைச்சு அழுது, அப்புறம் கொஞ்ச நேரம் பத்தி வச்சு, ஓ கொஞ்சம் டைம் இருக்கு, சரி நான் கோயில் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களே அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இன்னும் டைம் இருக்கு, காலையில வரைக்கும் கிருஷ்ணர் வந்துருவாருன்ட்டு அந்த நம்பிக்கையில அவங்க கோயில் போறதுக்கு ரெடியா. அப்போ கோயில் போகும்போது அவங்க உடம்புல சில அறிகுறிப்பு பார்க்கலாம். சில விஷயங்கள் நம்ம உடம்புல நடந்தா நமக்கு தெரியும், நல்ல விஷயம் நடக்க போதா இல்ல கெட்ட விஷயம் நடக்க போதான்னு. சோ ருக்மிணி தேவியுடைய லெஃப்ட் சைட்ல, லெஃப்ட்னா இடதா, லெஃப்ட் சைட்ல வந்து அவங்களுடைய உடம்பு வந்து துடிக்குது. அவங்களுடைய தொடை, கை, கண்ணு இதெல்லாம் துடிக்குது. ஒரு பெண்ணுக்கு லெஃப்ட் சைட்ல துடிச்சா நல்ல விஷயம், ஒரு ஆணுக்கு ரைட் சைட்ல துடிச்சா நல்ல விஷயம், நல்ல செய்தி கிடைக்க போகுது. இது ஆப்போசிட்டா நடந்தா கொஞ்ச நேரம் அழுகணும்னு அர்த்தம். சோ ருக்மிணி தேவிக்கு லெஃப்ட் சைட்ல இது துடிக்குது. அதனால அவங்களுக்கு மனசுல கொஞ்சம் ஒரு சந்தோஷம், ஓ நல்ல விஷயம் ஏதோ எனக்கு கிடைக்க போது, பிராமணா பராப்ஸ் வந்துகிட்டு இருக்கிறாரோ, வந்துட்டாரோ, எங்கேயோ பக்கத்துல இருக்கிறாரோ, பிராமணாவை அவங்க கண் அப்படியே எதிர்பார்க்குது. இப்போ நம்ம யாருக்கா வெயிட் பண்ணோம்னா அந்த திசையிலே பார்த்துக்கிட்டு இருப்போம், வந்துட்டாரா வந்துட்டாரா, உள்ளாராச்சே, ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும், இருந்தாலும் என்னடா இன்னும் காணோம் வரலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க கண் ஏங்கிட்டே இருக்குது. இந்த பிராமணா வரலையே, இப்படிதானே வரணும், இதான வழி, எங்க காணுமே பிராமணா, மிஸ்டரை பார்த்தி அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த துடிப்பு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு 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 மனசு கொஞ்சம் சாந்தம், கொஞ்சம் இதாகுது, பீஸ்ஃபுல் ஆகுது. அப்போ அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி அவங்க கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு இல்ல சாரி, அதுக்கு முன்னாடி அந்த ஏங்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே பிராமணா வந்துடுறாருங்க. அப்பா எப்படி இருக்கும் அந்த இதயத்துல,
அப்படியே பாலைவனத்துல ஜோரா மழை பெஞ்ச மாதிரி இப்ப அவங்களுக்கு ஹிருதயத்துல ஒரே மனசுல சந்தோஷம். இப்ப சைகையிலேயே பேசணும். எல்லாரும் இருக்கிறாங்க, இல்ல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராமணா பார்த்தே நோட்டீஸ் பண்ணி அவங்க அந்த பிராமணா முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தியான ஒரு முகம், அது ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை சிரிப்பு பார்த்த உடனே ருக்மிணி தேவியோட ஹிருதயத்திலயும் ஒரு சந்தோஷம், ஒரு மனசு நல்ல ஒரு திருப்தி ஆகுது, ஒரு சாந்தம் ஆகுது. அவங்களுக்கு புரிஞ்சிடுது, ஓ கிருஷ்ணர் வந்துட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கை ஃபுல்லா நான் ஒருத்தரை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும், நான் ஏங்கிட்டு இருக்கிறப்ப கிருஷ்ணர் வந்துட்டாரு, பக்கத்துல இருக்கிறாரு. இப்ப எழுந்து ஓடணும்னு எப்படி யோசிக்கணும், எப்படி தோணும். ஆனா இப்ப எழுந்து கூட ஓட முடியல, போய் பார்க்க முடியல. சோ அவ்வளோ அந்த அன்பு, அந்த பாசத்தோட அவங்க பிராமணனை கூப்பிட்டு பிராமணனுடைய முகத்தை பார்த்துட்டு கேட்கறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ அப்ப அந்த பிராமணன் சொல்றாரு, கவலைப்படாத, கிருஷ்ணர் வந்துட்டாரு, எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி ஆகுது, சாந்தமாகுது. அந்த அந்த இதுக்கு திரும்பி அழுகுறாங்க. முதலும் அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ இன்னும் கண்ணுல அந்த தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த தண்ணி என்ன, இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற கண்ணுல இருக்கிற தண்ணி சூடா இருந்தது. இப்போ கண்ணுல வர தண்ணி குளுமையா, கோல்டா. ஏன்னா இப்போ சந்தோஷமா ஆனந்தத்துல அழுகுற அந்த தண்ணி கொட்டிக்கிட்டு. அந்த நேரத்துல இந்த பிராமணாக்கு எதனா கொடுக்கணும்னு அவங்க மனசுல, எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும், இந்த பிராமணா கவனிச்சுக்கணும் நல்லான்ட்டு. ஆனா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அதனால நமஸ்காரம் பண்ணியே அவங்க அந்த பிராமணாவை கவனிச்சு ஜஸ்ட் நமஸ்காரம் பண்ணி அமைச்சு. அதுக்கப்புறமா பீஷ்மகாக்கு தெரியும், ஓ நம்ம கல்யாணத்துல பங்கெடுத்துக்கிறதுக்கு கிருஷ்ண பலராம வந்திருக்கிறாங்க, ஓ வாங்க வாங்கன்னு அவங்களுக்கு போய் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தங்குற குவார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அவர் வராரு. நல்லா கவனிச்சுட்டு வர. எப்போ இந்த விதர்பால இருக்கிறவங்க எல்லாருமே கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு காதுல விழுந்ததும் எல்லாரும் கப் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன கப்பு தெரியுமா? கண்களை கப்பா பார்க்கணும். இப்ப நீங்க எப்படி கண்களை ஒரு கப்பா பார்த்துட்டு அதுல தேனை புடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. இங்க தேன் யாரு? இங்க தேன் கிருஷ்ணா. கப்பு என்ன? ஜனங்களுடைய கண்கள். அவங்க அதாவது கிருஷ்ணர் தேன் மாதிரி இருக்கிறாரு, அவ்வளவு இனிமையா, அவ்வளவு திவ்யம். அதான் எங்க அஷ்ட ஐஸ்வர்யா ஓட முழுமையா இருக்கிறவரு, எல்லா குணமும் பூர்ணமா இருக்கிறவரு, எவ்வளோ திவ்யமா, எவ்வளவு அழகா, எவ்வளவு அமேசிங்கா இருக்கணும். அவங்க வாட்டி அவங்க லைஃப்ல கிருஷ்ணரை பாக்குறாங்க, அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. எல்லாரும் கண்ணாலேயே கிருஷ்ணனுடைய அழகை குடிச்சிட்டாங்க. தேன் மாதிரி இருக்கிற கிருஷ்ணனுடைய தாமரைப்பூ மாதிரி, தாமரைப்பூ இதழ்கள் இருக்கிற மாதிரி அழகை பார்த்து கண்ணாலேயே கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டாங்க, குடிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ கிருஷ்ணரை பார்த்துட்டு ருக்மிணிக்கு யாரு மாப்பிள்ளையா இருக்கணும்? நம்ம ருக்மிணிக்கு ஈடு கிருஷ்ணர் தான் மாப்பிள்ளையா இருக்கணும்ட்டு எல்லாரும் மனசுலயும் இதுதான் வருது. சோ எனிவே கிருஷ்ணரை பார்த்து எல்லாரும் திருப்தி ஆடுறாங்க. சோ இப்போ ருக்மிணி தேவி என்ன பண்றாங்க? மெதுவாக கோயிலுக்கு போறாங்க. அவங்க வேண்மணியே மெதுவா போறாங்க. ஏன்? அப்ப கிருஷ்ணருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கட்டும், அவரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க? மெதுவாக அம்பிகாவை பார்க்க போறாங்க, துர்கா தேவியை பார்க்க போறாங்க. அண்ட் கூடவே அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க, சேவர்கள், அப்புறம் மூத்த மாதாஜிங்களும் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் பிளஸ் நான் சொன்னேன்ல செக்யூரிட்டிங்க, மந்திரிங்க, அவங்க எல்லாமே பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த மூத்த மாதாஜிங்களாம் அவங்களை கூட்டிட்டு போய் அங்கே சைலண்டா இருக்கணும், கோயிலுக்குள்ள எதுவுமே பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும், அங்கே செய்யற அந்த ரிச்சுவல் எல்லாம் கடைபிடிக்கணும். அவங்க போய் எல்லா ரிச்சுவலும் பர்ஃபெக்டா பண்றாங்க. என்னென்ன பண்ண சொல்றாங்க அதெல்லாம் பண்றாங்க. எல்லா கிஃப்ட் கொடுக்குறாங்க. கீர்த்தன் நடந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான திவ்ய பாட்டுங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே எல்லா இடத்துல அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க போய் துர்கா தேவிக்கு நிறைய ஆஃபரிங் கொடுக்குறாங்க, கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா வகையான விஷயங்கள் எல்லாம், அதாவது மாலை இருக்கட்டும், துணி இருக்கட்டும், ஜுவல்லரிஸ் இருக்கட்டும், பழங்கள் இருக்கட்டும்,
என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுக்கணும். கொடுத்த பிறகு அந்த மூத்த மாதாஜிங்களும் அதெல்லாம் தேவிக்கு ஆஃபர் பண்ணி அவங்க திருப்பி பிரசாதமா ருக்மிணி தேவி கொடுக்குறாங்க. அவங்க பிரசாதமா அதை ஏத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல ருக்மிணி தேவி ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பிரார்த்தனை பண்றாங்க? நான் திரும்பி திரும்பி உங்க திருவடியில விடுறேன். ஆஹ் ஆஹ் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லா ஃபேமிலி திருவடியில விடுறேன், உங்க குழந்தையுடைய திருவடியில விழுறேன். நீங்க தயவு செய்து கிருஷ்ணரை என்னுடைய கணவனா பண்ணிடுங்க, இதுதான் எனக்கு ஆசை, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க துர்கா தேவி கிட்டே இதுதான் அவங்க பிரார்த்தனை. அப்புறம் அவங்க அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க வெளியே வராங்க. அந்த இடத்துல வெளியே வரும்போது இப்போ பூஜை பண்றதுக்கு முன்னாடி அவங்க சைலண்டா இருக்கணும்னு சொன்னேன். இப்போ பூஜை பண்ணிட்டு பிறகு சைலன்ஸ் உடைஞ்சது. அவங்க வெளியே வராங்க. வெளியே அவங்க கால் எடுத்து நடந்து வராங்க. அந்த இடத்துலதான் அந்த ஆயிரக்கணக்கான ராஜாங்களை வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாம் ருக்மிணி தேவிய பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ருக்மிணி தேவியுடைய அழகு பிரம்மாண்டமா, நான் தான் முதல்ல சொல்லிட்டு பொன்னிறமோட கோல்டன் ஃபார்மா இருக்கு. ஒரு அங்கத்துடைய அழகாக வர்ணிக்கிறாங்க. அதுக்கு ஈடு யாருமே இல்லை. ருக்மிணி தேவி இவ்வளவு அழகா இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற ராஜாங்க காம வாசனையில விழுந்து அவங்க யானையில உட்கார்ந்து இருந்தாலும் மூர்ச்சித்தமாயி விழுந்துடுறாங்களாம். குதிரை மேல உட்கார்ந்து ருக்மிணி தேவி அழகு பார்த்து மூர்ச்சித்தமாயி விழுந்துடுறாங்களாம். அவ்வளவு அழகா இருக்கிறாங்களா ருக்மிணி தேவி. யானை மேல இருந்து விழுறானா அப்ப பாருங்க எப்படி அவன் ஸ்தம்பித்து போயிருக்கணும். அப்ப எவ்வளவு அழகா இருக்கணும் ருக்மிணி தேவின்ட்டு. அப்பா அந்த ஆனா ருக்மிணி தேவி யாரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? கண்ணு இங்க ஓடிக்கிட்டே இருக்குது, பல கிலோமீட்டர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணுல யாரு வேணும், அவங்க யாரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? எங்கே என்னுடைய கிருஷ்ணா அப்படின்னு அவங்க தேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணர் படுறான். அங்க அந்த ஆயிரக்கணக்கான ராஜாங்கள்ல அந்த இடத்துல கிருஷ்ணரும் அங்க இருக்கிறார். அவருடைய ரதத்துல கருடர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். ரதத்துடைய பிளாக்ல கொடியில யார் உட்காந்துக்கிட்டு இருக்கிற? கருடர் உட்காந்துக்கிட்டு. அப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓ இதுதான் என்னோட கிருஷ்ணா அப்படி. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறாங்க கிருஷ்ணர். இப்போ இந்த 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 பெண்ணு அதாவது கல்யாணம் பண்ற இந்த பெண்ணு கண்ணு எடுத்துலாம் பார்க்க முடியாது, ஃப்ரீயாலாம் பார்க்க முடியாது. எப்படியோ அவங்க அதுல இவ்வளவு அழகா கொடுத்துருக்குன்னா, அவங்க இந்த லெஃப்ட் கையில இப்படி எடுத்துட்டு இந்த முடியை இப்படி பண்ணிட்டு இப்படி பாக்குறாங்க. எங்க கிருஷ்ணா சைடுல இப்படி பாக்குறாங்க. துணியெல்லாம் இப்படி போட்டிருக்குல, நல்லா டெக்கரேட் ஆயிருக்காங்க, ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி பாக்குறாங்க கிருஷ்ணர் எங்கன்னா இருக்கிறாரா அப்படின்ட்டு இந்த முடி எடுத்துட்டு இப்படி பாக்குறாங்க. கிருஷ்ணா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணரை பார்த்துட்டாங்க. அந்த நேரத்துல பகவான் கிருஷ்ணர் சிங்க மாதிரி அந்த உள்ளநெறிக மத்தியில அவர் சிங்க மாதிரி எல்லா ராஜாங்களையும் பின்னாடி எப்படி தள்ளி அவர் முன்னாடி ஒரே ஒரே ஸ்விஃப்ட், அதாவது ஒரு கையில ரதத்தை இவர் அவருடைய தேரை சேரியட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ரதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு கையில அந்த குதிரைகளை பிடிச்சிட்டு இருக்காரு, ஒரு கையில ருக்மிணி தேவியை தூக்கிடுறாரு. அந்த அந்த ஸ்பீடுலயே அவர் போய் எங்கேயும் அந்த ரதம் எங்கேயுமே நிக்கல, நின்னுட்டு வாமா வெல்கம் போலாமா அப்படின்னு எதுவும் சொல்லல. ஒரு கையிலயே ரதத்தை ஓட்டிக்கிட்டு இன்னொரு கையில அப்படியே ருக்மிணி தேவியை தூக்கிட்டு எல்லாரையும் பின்னாடி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ருக்மிணி தேவியை கிட்னாப் பண்ணிட்டு முன்னாடி போயிடுறாரு. எல்லாரும் என்னடாச்சு, எங்க போனாங்க? எல்லாரும் ருக்மிணி தேவியை பார்த்து கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நான் ராஜாவா ஆக முடியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்க, இவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனசுல எல்லாரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவர் பிளான சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அவர் ருக்மிணி தேவியை கூப்பிட்டுக்கிட்டு முன்னாடி போயிட்டார். எனிவே லீலை இன்னும் முடியல, இங்க நம்ம நிப்பாட்டணும். இதுக்கப்புறம் ஒரு சம்மரியா சொல்லுவோம். இதுக்கப்புறம் அந்த ஆயிரக்கணக்கான ராஜா கிட்ட பலராமே சண்டை போடுற. பலராமர் தான் பின்னாடி நான் சொன்னேன்ல வந்தாருன்னு.
விஷ்ணுடைய டீம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து எல்லாரையும் சண்டை போட்டு எல்லா ராஜாவும் தோத்து போயிடுறாங்க. இவ்வளவு சக்திசாலி பலராமன் தூத்து போயிட்டு சோகமா போய் சிசுபாலுக்கு சொல்றேன், கவலைப்படாத, நமக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு சோகமா சிசுபாலுக்கு சொல்லி அந்த ராஜாங்க எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க. சிசுபால ஊருக்கு போயிடுறா, எல்லாரும் போயிடுறாங்க வந்து வேணாம். ஆனா ருக்மியுடைய கோபம் எல்லாம் அடங்கல. ருக்மி வந்து அவன் எப்படி என் தங்கைய கிட்டாப் பண்ணிட்டு போலாம், இன்னைக்கே நான் அவனை போய் கொன்னு என் ருக்மி என் தங்கைய நான் கூட்டிட்டு வரேன் பாரு. நான் வந்து ஒரு 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 தீவிரமா அவன் என்ன பண்றான், அவன் ஒரு ரதத்துல அவன் ஒண்டியாவே போறான் சண்டை போட்டு. ஒண்டியாவே போய் கிருஷ்ணர் கிட்ட சண்டை போட முயற்சி பண்றான். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப ஈஸியா ருக்மிய வந்து தோக்கடிச்சுட்டு ருக்மிய கொல்றதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அப்போ ருக்மிணி தேவி காலில் விழுந்து தயவுசெய்து அவனை கொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அதனால கிருஷ்ணர் வந்து ருக்மிய கொல்லாத ஒரு முடிய மட்டும் அந்த ஷேவ் பண்ணி மீசெல்லாம் கட் பண்ணி இந்த அறக்குறையா அவனை அவமானப்படுத்தி விட்டுறான். பின்னாடியே பலராமர் வர்றாரு. பலராமர் வந்துட்டு, ஏண்டா தம்பி இப்படி பண்ற, இந்த மாதிரி எல்லாம் செயல் பண்ண நான் அவமானம் ஆகுமே, நம்ம நீ ஒரு ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலியில இப்படி பண்ண எப்படி அப்படின்ட்டு பலராமரே வந்து கிருஷ்ணரை கொஞ்சம் இப்படி திட்டி, அதுக்கு பலராமரை தான் வந்து சிசுபால கிருஷ்ணரு சிசுபாலா கட்டி போட்டு போனாரு. அப்ப பலராமரே வந்து சிசுபாலா அவுத்து விட்டுட்டு நீ போடான்ட்டு அவனை அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் ருக்மிணி தேவியை கூப்பிட்டு துவாரகால கிராண்ட் என்ட்ரி, அதுக்கப்புறமா திவ்யமான கல்யாணம் துவாரகால தான் நடக்குது ருக்மிணி தேவி கூட. ருக்மிணி தேவியுடைய பையன் தான் பிரத்யும்னா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நீங்க ஓய்வு கொடுத்து. ஹரே கிருஷ்ண பிரபு. ருக்மிணி கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்தது. தேங்க்யூ பிரபு. எல்லாரும் அந்த கல்யாணத்தை என்ஜாய் பண்ணாங்க. உங்களோட வர்ணனை ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. ருக்மிணி கல்யாணத்தோட வர்ணனை ஆக்ஷனோட நாங்க எல்லாருமே அந்த பந்தல்ல இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச் பிரபு. நாளைக்கு வந்து நம்ம புருஷோத்தம் மாசம் கிருஷ்ண கதாவோட கடைசி நாள். திருமணம் முடிஞ்சா எல்லாருக்கும் கொடுக்கணும். நாளைக்கு வந்து விருந்து, எல்லாரும் வந்து நாளைக்கு எல்லாரும் கலந்துக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் பிரபு. ஏதாவது ரொம்ப